ஷர்மிளா பானு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நீயன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியும் உண்டோ நிலவும் உண்டோ, நீருண்டோ என்னிடம் வாழ்த்த பொருளும் தான் உண்டோ, கதிரவா கனிந்து வா என்று எல்லாம் வல்ல படைப்புகளுக்கு எல்லாம் தலைமை தாங்குகின்ற ஞாயிறே, உதய சூரியனே, கதிரவனே, எழுந்து வா எழுந்து வா என்று கூறி என்னுடைய வாய்ப்பினை தொழிலாளர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்த பேச வந்துள்ளேன். நம்ம நாட்டில் அரசியல் நிலைமை எப்படி இருக்கும் தெரியுங்களா ஐயா? பசிக்கு திருடினால் சுடுகாடு, 10 தலைமுறைக்கு திருடினால் வெளிநாடு, அதுதான் என் சுதந்திர நாடு. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அரசியல் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. ஆனால் எங்களுடைய தொழிலாளர்களுடைய வளர்ச்சி எப்பேற்பட்ட வளர்ச்சி தெரியுங்களா? 10 அனுபவம், 9 போராட்டம், 8 உலகம், 7 வாரம், 6 நேரம், 5 வேலை, 4 நஷ்டம், 5 கஷ்டம், 3 லாபம். மாற்றி சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. 4 நஷ்டம், 5 கஷ்டம், 3 லாபம், 2 வேலை, 1 கை. அதுதான் எங்கள் நம்பிக்கை, அதுதான் உழைப்பாளர்களுடைய வெற்றி. ஐயா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு அடி படித்தா போதும் ஆத்திச்சூடியை படிச்சுக்கலாம். ஒரு அடியில் படிக்க வேண்டும் என்றால் ஆத்திச்சூடியை படி, 2 அடிகளில் படிக்க வேண்டும் என்றால் நீ திருக்குறளை படி, 3 அடிகளில் படிக்க வேண்டும் என்றால் நீ மூதுரையை படி, 4 அடியில் படிக்க வேண்டும் என்றால் நீ 4 மணிக்கடிகையை படி. உன் வாழ்க்கையை எல்லோரும் படிக்க வேண்டும் என்றால் நல்ல ஆசிரியரிடம் படி என்பார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருடைய ஆசிரியருடைய தொழில் எப்பேற்பட்ட தொழில் தெரியுங்களா? அர்ப்பணிப்பு தொழில், அற்புதமான தொழில். அதுலேயும் அரசு வேலை கிடைச்சிட்டா ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக செஞ்சிடலான்னு கனவு காந்துட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆசிரியர்களுக்கு மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுப்பவள் மட்டும் ஆசிரியர் அல்ல, கற்றுக் கொடுப்பவள் மட்டும் ஆசிரியர் அல்ல, நகைகளை விற்றும் கற்றுக் கொடுப்பவள் ஆசிரியர்னு கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ராஜலட்சுமிங்கிற அந்த ஆசிரியர் தன்னுடைய எல்லா நகைகளையும் விற்று அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அனுப்பிச்சிருக்காங்களே. இப்படி ஏதாவது ஒரு அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் செஞ்சுருக்கீங்களா? நினச்சி பாருங்க. ஒன்றும் இல்லைங்க ஐயா. உலகின் தலை சிறந்த தர்மம் எது தெரியுங்களா? மற்ற உயிர்களை காப்பாற்றுவது தான். சிக்னலில் கூட ஸ்ட்ரிக்டாக பறப்பாங்க, ரோட்டில் கூட ராக்கெட்டாக பறப்பாங்க. ஆக்சிஜன் சிலிண்டரும் ஆடக்கூடாது, படுத்தவனுடைய மெத்தையும் ஆடக்கூடாது. பக்குவமாக நோயாளியை கொண்டு போய் வைடூரியம் நேரங்கிற அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுவாங்க. அவங்க தான் ஆம்புலன்ஸ் டிரைவருங்கன்னு பேர் எடுத்தவங்க. இப்பேற்பட்ட தொழிலாளர்கள் தன்னுடைய உயிரையும் பணை வைத்து மற்ற உயிர்களை காப்பாற்றுகிறாங்களே. இப்பேற்பட்ட செயலையும் தர்மத்தையும் ஏதாவது ஒரு அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? நினச்சி பார்க்க மாட்டிங்களா? ஒன்றும் இல்லைங்கய்யா. ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. தொழில்களில் வேணா, எங்களுடைய தொழிலாளர்களுடைய தொழில்களில் வேணா வேறுபாடு இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் செய்யும் தொழிலில் பாகுபாடு இல்லாமல் செய்யும் தொழிலாளர்கள் நாங்கள். எங்களுடைய பெரிய கோரிக்கை என்ன தெரியுங்களா? இப்போதைக்கு போன வாரம் 700 மருத்துவ மாணவர்களும் கூட மருத்துவர்களும் சேர்ந்து கனடாவில் போராட்டம் நடத்துகிறாங்க. எதுக்கு தெரியுங்களா? தன்னுடைய சம்பள உயர்வுக்காகங்களா? தனக்கு உயர் பதவி வேணும் என்பதற்காகங்களா? கிடையவே கிடையாது. தனக்கு கிடைத்த உயர் பதவியில் இருந்து கிடைக்கும் ஊதிய சம்பளத்தை கூட அரசாங்கத்திடமிருந்து எடுத்து சமூக தொண்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. பார்த்தீங்களா? இந்த உன்னத செயல் ஏதாவது ஒரு அரசியல்வாதியும் ஏதாவது ஒரு ஆன்மீகவாதியும் நீங்கள் செஞ்சுருப்பீங்களா? நினச்சி பார்க்க வேண்டாமா? ஐயா, உலகத்திலேயே தாய்க்கு அடுத்ததாக தரணியில் நம்மை காக்கும் ஒரே ஜீவன் யாருன்னா விவசாயி மட்டும்தான். தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக நம்மை வளர்க்கும் ஒரே தொழில் எதுனா விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயம் இன்னைக்கு செத்து போயிட்டு இருக்குது. எப்பேற்பட்ட சமுதாயத்தில் நம்ம விழுந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒரு நாளும் நினச்சிருக்கிறேன், நான் விவசாயி, இன்னைக்கு நான் விவசாயம் பண்ண மாட்டேன், இன்னைக்கு காட்டுக்கு போக மாட்டேன், வயலுக்கு போக மாட்டேன், காட்டில் நான் கால் வைக்க மாட்டேன்னு எப்பாவது ஒரு விவசாயி சொல்லியிருக்கானா? கிடையவே கிடையாது. ஏன்னா நாம் தட்டில் சாப்பிட்ணுன்னு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கடமைகள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நஷ்டத்தில் இருந்தாலும் சரி தட்டி எல்லாத்தையும் எழுப்பிட்டுருக்கிறானே. அந்த விவசாய தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் உங்களுடைய அரசாங்கமும் ஆன்மீகமும் ஈடு கொடுக்குமா? நினச்சி பார்க்க வேண்டாங்களா?
ஐயா, எங்களுடைய கைரேகை இவர்களின் தேவையாகிவிட்டது. அதாவது அரசியல்வாதிகளுக்கு எங்களுடைய தேவை அவர்களுக்கு சேவையாகிவிட்டது, அதாவது ஆன்மீகவாதிகளுக்கு. ஆனால் எங்களுடைய தேவையானாலும் சரி, சேவையானாலும் சரி, நாம் பண்ணுவேன்னு சொல்லி மக்கும் குப்பை பிரிக்கிறக்கே நாம் கஷ்டப்படுறோம். மக்காத குப்பைக்கு நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் எப்படி பிரிக்கிறதுன்னு. ஆனால் இன்னைக்கு மக்கும் குப்பை இருந்தாலும் சரி, மக்காத குப்பையாக இருந்தாலும் சரி, இறங்கி நின்று ஒவ்வொரு நாளும் மக்கிய குப்பையாய் உயிரை சமுதாயத்துக்காக விட்டுட்டு இருக்கிறானே அந்த துப்புரவு தொழிலாளி, அந்த தொழிலாளிக்கு ஈடாகும் அவங்களுடைய அரசியலும் ஆன்மீகமும். நிறைவாக நந்தினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறது ஆன்மீகவாதிகளா தொழிலாளிகளா அரசியல்வாதிகளான்னு கேட்ட உடனே ஆன்மீகவாதிகள் தான், தொழிலாளிகள் தான் அப்படின்னு அளப்பறை கூட்டி பேசிட்டு போற பேச்சாளர்கள் பேசுறது எப்படி தெரியுங்களா இருக்குது? பல நாள் பழகிய நண்பன் நம்ம கிட்ட வந்து நல்லா யோசிச்சு சொல்றா, இந்த பார்த்தாவா இல்ல அந்த மீராவா? மீரா தான். அப்படி இருக்குதுங்க இவங்கெல்லாம் முடிவெடுத்து பேசுறது. அண்ணாவின் தம்பிகள் பெரியாருடைய கொள்கைவாதிகளுடைய கூட்டத்தில் வந்த ஒரு இளைஞியா சொல்ற சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறது அரசியல்வாதிகள் தான் பேசுறங்க. 1000 நட்சத்திரம் வரலாம், ஆனா ஒத்த ஆதவனை மறைக்க முடியுமா? அந்த மாதிரி நீங்க 1000 கட்டுக்கதை சொல்லிட்டு போனாலும் என்ற மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறது அரசியல்வாதிகள் தான். எப்படிமா நீ சொல்றேன்னு கேட்கலாம். செய்த தொழில்களால் ஜாதி தான் உருவாச்சு, உழைப்பின் வியர்வைக்கு வெற்றியே கிடைக்கலைங்க. அதனாலதான் வந்து தொழிலாளிகள்லாம் புலம்புன்னு புலம்பிட்டு போறாங்க. ஆன்மீகவாதிகள்னால மதவெறிதான் வந்துச்சு, மகிழ்ச்சி போச்சு, அன்பு அழிஞ்சே போச்சு. சமுதாயத்தின் மேல அக்கறை கொண்டு அன்பு கொண்டு வியர்வை சிந்த நாளும் உழைக்கிற என்ற அரசியல்வாதினாலதான் இந்த சமுதாய வளர்ச்சி இன்னைக்கும் நிலை நிற்குதுன்னு சொன்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. நாம சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை பேசிட்டு எழுதிட்டும் இருந்தோம்னா அது பலன் கொடுக்கறதுக்கு பல நாள் ஆகும்னு சொல்லி போட்டு சட்டமன்ற வாயிலில் நுழைஞ்சு அதிகாரத்தின் மூலியமாக சட்டம் போட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம இந்த சமுதாயத்துல ஜெயிச்சு காட்டலான்னு அன்னைக்கு அறிஞர் அண்ணா முதலமைச்சராகி சட்டமன்றத்துல நுழைஞ்சங்காட்டிதான் பெரியாருடைய உயிர் கொள்கை சுயமரியாதை திருமணங்கிறது சட்டமா மாறுச்சுங்கிறது உலக வரலாறு தானே. அது மட்டுமா, பெரியாருடைய மிகப்பெரிய ஆசை, அவர் வாழ்நாள்ல நிறைவேறாத ஆசை, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும்ங்கிறது. அது எப்படி நிறைவேறுச்சு? கலைஞர் ஐயா அவர்கள் மேதைகள் பலர் சாதனை படைக்கலாம், ஆனா சாதனையின் சரித்திரமா வாழ்ந்த என்ற அரசியல்வாதி கலைஞர் ஐயா அவர்களால தான் அது நடைமுறைக்கு வந்துச்சு, அரசாணை வந்துச்சு. அது உங்களால மறுக்க முடியுமா? ஐயா, நான் சொல்றேன், ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம், வரலாறு முக்கியம். அந்த வரலாறு நம்ம வாழ்வாதாரமா இன்னைக்கு இருக்குதே, அது அதை விட முக்கியம். அதை மூல தெரிஞ்சுட்டு பேசணும். இன்னைக்கு அந்த சட்டமெல்லாம் வரலினா இன்னைக்கு தொழிலாளர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் ரோட்ல தெருவில் நடந்து போக முடியுமா? இல்ல ஏன்னு தான் தட்டி கேட்க முடியுமா? இத்தனைக்கும் காரணம் என்ற அரசியல்வாதிகள் போட்ட திட்டங்கள் அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்குதுன்னா அதுக்கும் காரணம் அரசியல்வாதி தானே. சரிம்மா, சமுதாயத்துக்கு செஞ்சுட்டாங்க, உனக்கு என்ன செஞ்சுட்டாங்க? நீ வந்து அரசியல்வாதிகளை பத்தி இப்படி கூவி வித்துட்டு இருக்கிறேன்னு கேட்கலாம். எனக்கு செய்யாம நான் பேசுவேனா? நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது பள்ளி படிப்புல முதல் மாணவரா வரக்கூடிய பட்டியல்ல என்றவேர் முதலிடம். பள்ளி கட்டணத்தை கட்டாம இருப்பாங்க பாருங்க, அந்த பட்டியல்ல என்றவேர் தான் முதலிடம். நீங்க சொல்றீங்களே ஆசிரியர் தொழில், அவங்க என்ன அவமானப்படுத்தினாங்க, வெக்கப்பட்டு மூளையில் கூனி குறங்கி கிடந்தேன். அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் எனக்கு வேதனை. எங்க அப்பா ஒரு தொழிலாளி, எங்க அம்மா ஒரு ஆன்மீகவாதி என்ற படிப்புக்கு எந்த வளர்ச்சியும் அவங்களால கொடுக்க முடியல. அந்த சமயத்துல அறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா கவிதை ஒப்புவித்தல் போட்டி வந்துச்சு, அதுல பங்கேற்றேன். அதுல திருப்பூர் மாவட்டத்துல முதல் மாணவியா வந்து நாமக்கல்ல நம்முடைய தளபதி ஸ்டாலின் ஐயா கைகளால் 10,000 ரூபாய் பணம் வாங்கினேன். அந்த பணத்தை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கட்டி 10வது பரீட்சை எழுதி என்ற பள்ளிக்கூடத்துல முதல் மாணவியா 500க்கு 476 மார்க் வாங்கினேன். அன்னைக்கு இன்றைக்கு படிப்புல வளர்ச்சி, என்னுடைய திறமைக்கு வளர்ச்சி, இன்னைக்கு தனி மனித வளர்ச்சியால் சமுதாய வளர்ச்சியை பத்தி இந்த மேடையேறி இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன்னா அது என்ற நன்றி விசுவாசம் என்ற அரசியல்வாதிகள் எனக்கு போட்ட அந்த அச்சாணி. அதுதானங்க உண்மை. இன்னைக்கு சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறது அரசியல்வாதிகளாங்கிறதுக்கு நானே ஒரு முக்கிய உதாரணம் தானே.
கடைசியா ஒன்று சொல்றேன் கேளுங்க. காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிடுறப்ப புத்தனா, இயேசுவா, அல்லாவா, முருகனாங்கிற கழகம் எதுக்குங்கிறேன். சாயங்காலம் தியேட்டருக்கு போனா தலையா தளபதியாங்கிற கழகம் எதுக்குங்கிறேன். இப்போ சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறது ஆன்மீகவாதிகளா, தொழிலாளிகளா, அரசியல்வாதிகளாங்கிற இந்த விவாதம் தான் எதுக்குன்னு கேட்கிறேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியல. பகைவர்க்கு வளையேல், மாயைக்கு மயங்கேல், உண்மையே போர்வாள், யானை போல பயன்படு, ழகரமாய் சிறப்புறு என்ற தங்க தளபதியுடைய வார்த்தைகள் உங்கள் காதுகளில் ஒலிக்காததால் தான் அந்த வார்த்தையை கேட்டு நீங்க இந்த சமுதாய வளர்ச்சிக்கு இந்த தமிழர்கள் எல்லாரும் தளராது பாடுபட்டா வளர்ச்சியோட உச்சியில என்னைக்குமே இந்த சமுதாயம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளிச்ச எல்லாருக்கும் நன்றிங்க, வணக்கம்ங்க. இலக்கியத்தில் மன்னவன், இலக்கணத்தில் வல்லவன் அவர்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐயா தென்னவன் அவர்களை சிறப்புரையாற்றி பரிசு பெற்றவர்களை அறிவிக்குமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நகைச்சுவை தென்றல் திண்டுக்கலை லியோனி அவர்களின் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்கிற நிகழ்வின் 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலும் மாநில அளவிலான பரிசளிப்பு விழாவிலும் பங்கேற்று வருகை தந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற திருமதி கற்பகவள்ளி சிவகுமார் அவர்களே, இந்த இனிய நிகழ்வுகளை பங்கேற்று நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்கின்ற தலைப்பிலே நடைபெற்ற போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசினை வழங்கி வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற இளைஞர்களின் இதய நிலா இளம் கலைஞர் அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, போற்றுதலுக்கு பாராட்டுதலுக்கு உரிய திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, சிறப்புரையாற்றவிருக்கிற தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இடிக்கின்ற தெல்லமுதாய் நகைச்சுவையை உலகிற்கு தந்து கொண்டிருக்கிற நகைச்சுவை பேரரசர் திண்டுக்கலை லியோனி அவர்களே, இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அசசிஸ் கிரியேஷனுடைய தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய அமுதா லியோனி அவர்களே, வருகை தந்திருக்கிற அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வின் மூலம் 5 ஆண்டுகளாக நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்கிற நிகழ்ச்சியை நம்முடைய நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் லியோனி அவர்கள் நடத்தி வருகிறார்கள். 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவையும் இந்த 5ஆம் ஆண்டிலே நடைபெற்ற போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில அளவிலே பரிசளிக்கின்ற விழாவையும் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த விழாவிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக நம்முடைய இளைஞர்களின் இதய நிலவாக திகழ்கிற தண்டமிழ் தன்னிலவாக திகழ்கிற தலைவர் கலைஞர் அவர்களின் பேர பிள்ளையும் உழைப்பதற்கென்றே அவதாரம் எடுத்த திராவிட சூரியனாக திகழ்கிற தளபதியின் தங்க மகனாகவும் திகழ்கிற நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே வருகை தந்து வழங்கவிருக்கிறார்கள். 5ஆம் ஆண்டு விழாவிலே அவர் கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்வின் 1ஆம் ஆண்டு விழா நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கிலே நடைபெற்ற அந்த விழாவிலே நம்முடைய தன்மான தலைவர் முத்தமிழறிஞர் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்யும் நல்ல தொண்டு என்று 92 வயதிலும் தொண்டுள்ளத்தை
தொலைக்காமல் உழைத்து கொண்டிருக்கிற மகத்தான தலைவர். என்று வரை நிலவில் குளிர் இருக்குமோ, என்று வரை சிங்கத்தில் ஒளி இருக்குமோ, என்று வரை இமயமலை நிமிர்ந்திருக்குமோ, அன்று வரை ஆடி பெருக்காலும் ஆர்த்த நெருப்பாலும் வாடி சிதையாமல் வரலாறு படைத்து கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு பரிசு வழங்கினார்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு. இன்றைக்கு 5ஆம் ஆண்டிலே அன்பகத்திலே நம்முடைய தன்னிகரலா தளபதி பெற்ற தங்கமகன் தலைவர் கலைஞரின் பெயரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பரிசினை வழங்கவிருக்கிறார்கள். ஆகவே எதை காட்டுகிறது என்று சொன்னால், பெரியார் தொட்டார், அண்ணா தொடங்கினார், கலைஞர் தொடர்ந்தார், தளபதி தொடர்கிறார். அந்த வரலாற்று சாட்சியாக, திராவிட இயக்கத்தின் மாட்சியாக, சாட்சியாக நம்முடைய தளபதி திகழ்கிறார். அந்த தளபதியின் வழித்தோன்றலாக நம்முடைய இளைய சூரியன் உதயநிதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலம், அவர் வருகை தந்ததன் மூலம் இந்த நிகழ்ச்சி பெருமை பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு பரிசு பெறப் போகிறவர்களும் பெருமைக்குரியவர்களாக இன்றைக்கு காட்சி தருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எண்ணற்ற பேச்சாளர்களை, நூற்றுக்கணக்கான பேச்சாளர்களை நம்முடைய லியோனி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். தனக்கென்று தன்னலம் கருதாது தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதற்காக மறைந்து கிடக்கின்ற, பூமியிலே புதைந்து கிடக்கின்ற தங்கங்களையெல்லாம் எடுப்பதைப் போல புதைந்து கிடக்கின்ற மாணவ செல்வங்களையெல்லாம் அழைத்து அவர்களெல்லாம் சிறந்த பேச்சாளர்களாக உருவாக்க வேண்டும் என்கின்ற உணர்வில் எண்ணற்ற பேச்சாளர்களை அவர் உருவாக்கியிருக்கிறார். தென்றல் தனக்காக வீசுவதில்லை, பூக்கள் தனக்காக பூப்பதில்லை, உதய சூரியன் தனக்காக உதிப்பதில்லை. ஆகவே தமிழுக்காக, தமிழ் இனத்துக்காக தொண்டாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு திண்டுக்கல் லியோனி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எண்ணற்ற சொற்பொழிவாளர்களை, எண்ணற்ற சொல்வேந்தர்களை உருவாக்கியிருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையிலே 5ஆம் ஆண்டிலே நடைபெற்ற இந்த போட்டியிலே வெற்றி பெற்றவருடைய பட்டியலை நம்முடைய அக்ஷயா அவர்களும், மணிமாறன் அவர்களும், பால் இடிகோ மேரி அவர்களும், சர்மினா பான் அவர்களும், நந்தினி அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதலாம் ஆண்டு நடைபெற்ற அந்த போட்டிக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் பரிசளித்த அந்த விழாவில் பரிசு பெற்றார்களே, அந்த போட்டிக்கும் நான் தான் நடுவராக இருந்தேன். 5ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த போட்டிக்கும் நடுவர் குழுவிலே நான் தான் இருந்தேன் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு. ஆகவே தலைவர் கலைஞர் அவர்களும் பரிசு வழங்கினார். அவருடைய பெயரும் இன்றைக்கு பரிசு வழங்கவிருக்கிறார். இந்த 2 நிகழ்ச்சிக்கும் நடுவராக இருக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாக நான் கருதி இந்த அளவோடு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆறுதல் பரிசாக தலா 5000 வழங்கி சிறப்பிக்குமாறு அண்ணன் தென்னவன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆறுதல் பரிசாக நந்தினி பானு. மூன்றாம் பரிசை வழங்க அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இரண்டாம் பரிசாக மணிமாறன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பரிசை வழங்கி சிறப்பிவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மாநிலத்திலேயே முதல் பரிசு பெறுபவர் செல்வி அக்ஷயா அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கிறேன்.